மதுக்குமாரண்ணா தேடி பிடிச்சு என்ன தூக்கிட்டு வரல என்னத்தை இல்ல காட்டு பண்ணி வந்து தேங்காய் கிடக்கான்னு பார்க்க வந்தேன். காட்டு பண்ணி அவ்வளோத்தையும் உளிச்சு உடைச்சி தின்னு போட்டிருக்கு. நான் எல்லாமே வீட்டில் போட்டிருக்கு. கீழே உள்ளதுக்கு வந்து பொறுக்க மாட்டேங்க நைட்டு பூரா அதுக்கு அதான் வேலை. வாழை அண்டியை தான் திங்கன்னு பார்த்தாக்கி வள்ளியூர்ல தேங்காயும் தின்றுருக்குண்ணா. வாழை அண்டியை ஃபுல்லாக விட்டுட்டு தேங்காவை தொளிச்சு அந்த உள்ளுக்குள்ள தேங்காவை தின்னு மூட்டுக்கு மூடு போட்டிருக்கு. அதால முடிஞ்சது செஞ்சிருக்கு. எல்லா மூட்லையும் தேங்காய் நெத்தியாலும் கிடக்கு. தேங்காய்னா இல்லை. ஆமா சரி ஆசைக்கு ஒன்று திங்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா நமக்கு முன்னக்கிட்டே அது தின்னுட்டு தின்னுது. அது அவள் துறன்னு அதுலேருந்து ஒரு ரெண்டு அது பிச்சு பிடுங்க முடியாமல் போட்டால ரெண்டை தூக்கிட்டு போறாரு. சரி எதுக்கு திங்குதுக்கு? அவரு திங்க அது கழிச்சு போட்டது தான் இப்போ நம்ம திங்கணும். திங்க வேண்டியதா இருக்கு. என்னத்தை சொல்ல, கரணம் தப்புனா மரணம். பண்ணியே விட மாட்டேங்க தேங்காவை. இப்போ இருக்க விலைவாசிக்கு தேங்காய் இருக்க விலைவாசிக்கு பண்ணியே தின்னா வேற நம்ம என்ன செய்ய? எதனால இப்படி திங்கு? காட்டில் வேற இறை இல்லாதனாலதான். இறை இல்லாததுனாலதான் ஆக மட்டும் தேங்காவை திங்க ஆரம்பிச்சு. எல்லாத்தையும் திங்க வாழைய ஃபுல்லாக சோழியை முடிச்சிருது விவசாயிகள். அது வாயில இருந்து பிடுங்கினாக்கா பிடுங்கி பார்த்து கொண்டாட வேண்டியதா இருக்கு. வாழையை போட்டு அது கூடால இப்போ தேங்காவையும் திங்க ஆரம்பிச்சுட்டு இனிமே இந்த பண்ணி தொலைய வச்சு இனிமே என்ன செய்ய போகுதுன்னு தெரியல. அதால என்ன முடியுமோ அதை செய்யும். ஆமா நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும். அதால எவ்வளவு செய்ய முடியுமோ செஞ்சுட்டு இருக்கு. நஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கு விவசாயிய. என்ன செய்ய? விவசாயிகள் தலையில தான் கை வச்சுட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. வச்சு ரோட்டி தான் இன்னும் கொஞ்ச நாள்ல வச்சுட்டு தான் இருக்க வேண்டியதா இருக்கு.